இந்த உலகம் ஒரு பெண்ணை அவள் அழகை பார்த்து மதிக்கிறது. அவள் உடையை பார்த்து தீர்மானிக்கிறது. அவள் வெளிப்புற தோற்றத்தை வைத்து அளவிடுகிறது. ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை வேறு. தேவன் பார்க்கிற அழகு வேறு. பைபிள் சொல்கிறது, மனுஷன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படியானால் தேவன் நினைக்கும் கிறிஸ்துவ பெண் எப்படி இருக்க வேண்டும்? முதலில் தேவன் விரும்பும் கிறிஸ்துவ பெண் தேவனை அஞ்சுகிற இதயம் கொண்டவள். அவள் எல்லா முடிவுகளிலும் இதில் தேவனுக்கு பிரியம் இருக்குமா என்று யோசிப்பாள். அவளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பயந்து தேவனுக்காக வாழும் வாழ்க்கை. பைபிள் சொல்கிறது, கர்த்தரை அஞ்சுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். இரண்டாவதாக, தேவன் விரும்பும் கிறிஸ்துவ பெண் ஜெப வாழ்க்கை கொண்டவள். அவளுக்கு பிரச்சனை வந்தால் முதலில் மனிதர்களிடம் ஓடமாட்டாள். முதலில் தேவனுடைய பாதத்தில் விழுவாள். கண்ணீரோடு ஜெபிப்பாள். நம்பிக்கையோடு காத்திருப்பாள். பதிலை தேவனிடமிருந்து எதிர்பார்ப்பாள். ஜெபமே அவளின் பலம். ஜெபமே அவளின் ஆயுதம். மூன்றாவதாக, தேவன் நினைக்கும் கிறிஸ்துவ பெண் தாழ்மையும் அமைதியும் கொண்டவள். அவள் சத்தமாக பேச வேண்டிய அவசியமில்லை. அவள் அமைதியான ஆவியே அவளுடைய அடையாளம். பைபிள் சொல்லுகிறது, அமைதியான சாந்தமான ஆவி தேவனுக்கு பெருமதிப்புள்ளது. அவள் சண்டை உருவாக்க மாட்டாள், சமாதானத்தை உருவாக்குவாள். நான்காவதாக, தேவன் விரும்பும் கிறிஸ்துவ பெண் வெளிப்புற அலங்காரத்தை விட உள்ளார்ந்த அழகை மதிப்பவள். உடை, ஆபரணம், அலங்காரம் இவையெல்லாம் முக்கியமல்ல. அன்பு, பொறுமை, கருணை, மன்னிப்பு இவையே அவளின் உண்மையான அழகு. அந்த அழகை காலமும் அழிக்க முடியாது, சூழ்நிலையும் மாற்ற முடியாது. ஐந்தாவதாக, தேவன் நினைக்கும் கிறிஸ்துவ பெண் குடும்பத்தில் விசுவாசம் உள்ளவள். அவள் வீட்டை அன்பினாலும் ஞானத்தாலும் கட்டுவாள். கணவருக்கு துணையாக, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, வீட்டிற்கு ஜெபக்கோட்டையாக